எங்களை தேர்தல் சமயத்துல ஒரு கூட்டம் சொன்னாங்க, அணில் கூட்டம் என்று. அணில் கூட்டமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி வெரி ராங் ப்ரோ. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை, ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போட்டியா இனிமே ரெண்டு பேருக்கு தான். ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிவிக்கே தான். ஏன்னா எல்லாருமே ஆலிஸ்வெல் சொல்லுங்க. நல்ல வேலை நீங்க மட்டும் சர்க்கார் பட போஸ்டரை கிளிக்காம இருந்திருந்தீங்கன்னா நாங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். ஆங்காங்கே ரோடு போட்டார்கள், ஆனால் பேட்ச் ஒர்க். வீடு கட்டி கொடுத்தார்கள், ஆனால் பேட்ச் ஒர்க். பல்வேறு இன்னல்களையும் போராட்டங்களையும் கடந்து இன்று தமிழக வெற்றி கழகத்தினர் அனைவருமே வெற்றி என்னும் வாகை மலரை சூட காரணமாய் அமைந்தது எங்களது பாசமிகு முதல்வர். இந்த வாய்ப்பினை தமிழக மக்கள் ஒருபோதும் கை நழுவவே விடமாட்டார்கள். On that day, May 4th, election result day, எங்களை பார்த்து மாற்றுக் கட்சியினர் எள்ளி நகையாடினர். ஜெயிக்க மாட்டீங்க, ஆனா ஓட்ட பிரிப்பீங்க என்று கூறி எங்களுக்கு உட்கார கூட இடம் 11:30 மணி அளவில் அனைவரும் மூக்கின் மீது விரல் வைத்த தருணம் அது. என்னடா நடக்குதுங்க, ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையுமே இப்படி சரிச்சிட்டாங்களே என்று தானாக எழுந்து எங்களுக்கு இடம் கொடுத்த நேரம் அது. மறக்க முடியுமா? நாளை யாருமே மறக்க முடியுமா? ஒரு விரல் புரட்சியை மக்கள் காண்பித்த தருணம் அது. ஒரு நிமிஷம் எங்களை தேர்தல் சமயத்துல ஒரு கூட்டம் சொன்னாங்க, அணில் கூட்டம் என்று. அணில் கூட்டமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி வெரி ராங் ப்ரோ. நாங்க கரண்ட் ஒயரை கட் பண்ற அணில்கள் கிடையாதுங்க. கரண்ட் இயரவே திருத்தி எழுதின மாபெரும் வெற்றி கூட்டம். எங்களை அணில் கூட்டம்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு எந்த மரபந்துக்குள்ள இருக்காங்கன்னே தெரியல. சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லுவாங்க, ஓம் சக்தி பராசக்தி எல்லோரையும் காப்பாத்துங்க சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களை தற்குறி கூட்டம் என்று சொன்னவர்களிடம் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் தற்குறி கூட்டம் அல்ல, தமிழ்நாட்டின் தலையெழுத்தை திருத்தி எழுத வந்த மாபெரும் வெற்றி கூட்டம். நாங்கள் ஒரு தவறை சுட்டிக்காட்டினால் உடனே ஆதாரம் இருக்கிறதா என்று எதிர்க்கட்சியினர் எங்களை கேட்கின்றனர். ஆதாரத்தை மட்டும் நாங்க கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் எதிர்வரிசையில் கூட அமர முடியாது. மக்கள் உங்களை வேண்டான்னு சொல்லிதானே எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்புறம் ஏன் இந்த குமுறல்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போட்டியா இனிமே ரெண்டு பேருக்கு தான். ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிவிக்கே தான். ஏன்னா அடுத்த தேர்தலுக்கு அப்புறம் அந்த பக்கம் யாருமே அமர்ந்திருக்க மாட்டீங்க. 234 இனிமே நாங்க தான். ஒரு விஷயம், எல்லாரும் ஆலிஸ்வெல் சொல்லிக்கோங்க. ஆலிஸ்வெல் எல்லாருமே ஆலிஸ்வெல் சொல்லுங்க. நல்ல வேலை நீங்க மட்டும் சர்க்கார் பட போஸ்டரை கிளிக்காம இருந்திருந்தீங்கன்னா நாங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். நீங்க சர்க்கார் போஸ்டரை கிழிச்சதுனாலதான் எங்க முதல்வர் வந்தாரு, தமிழ்நாட்டுக்கே நல்லதை செய்ய வந்தாரு. சோ ஆலிஸ்வெல் சொல்லிக்கோங்க, எல்லாமே நன்மைக்கு தான். 6 மாசத்துல நீங்க தொடர்ந்து பேசுங்க. 6 மாசத்துல எங்களை அசைச்சு பார்த்தரலாம் என்று நினைக்கும் அனைவருக்குமே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 6 மாதங்கள் மட்டுமல்ல, இனி 60 வருடங்கள் ஆனாலும் சரி, எங்க கிட்ட இருந்து ஒரு செங்கற்கல்ல கூட உங்களால எடுக்க முடியாது. ரீல்ஸ் போடுறோம்னு சொன்னீங்க, நீங்களும் ரீல்ஸ் போட வேண்டியதுதானே? ஏன்? நாங்க நல்லது செய்யணும்னு ரீல்ஸ் போட்டோம், தப்பு பண்ணவே கூடாதுன்னு நாங்க ரீல்ஸ் போடுறோம். ஆனா நீங்க ரியலாவே ரீல்ஸ் மட்டும்தான் பண்ணிட்டே இருக்கீங்க. மாண்புமிகு எதிர்கட்சி அண்ணா அவங்க ஒரு தடவை சொன்னாங்க, டென்ஷன் இல்லாம எப்படி இருக்கீங்க அப்படின்னு. மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் இருக்கும், அதனால எங்களுக்கு டென்ஷனே இல்லை. சோ கூல். நாங்கள் வெற்றி பெற்றதை எதிர்கட்சியினரால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. என்னடா இது, எல்லோரும் சின்ன பசங்களா இருக்காங்களே அப்படின்னு. மாண்புமிகு எதிர்கட்சி உறுப்பினர்களே,
சின்ன தீக்குச்சி தான் ஒளி தரும் விளக்கையும் ஏற்றும், மாபெரும் காட்டையும் எரிக்கும். பொறாமை பொறாமை மற்ற மாநில முதல்வர்கள் கூட பார்த்து பொறாமை கொள்ளும் எங்கள் முதல்வர். பொறாமையும் சற்று அழகுதானே அவருக்கு. அவர் புடிச்சிட்டாரு. மக்கள் மனசுல ஸ்ட்ராங்கா ஒரு இடத்தை புடிச்சிட்டாரு. இனிமே அதை யாராலையும் வெளியில அவர் எடுக்கவே முடியாது. தலைவா, இவர் கிரேட் தலைவா, கிரேட். சரி, போதும் போதும். எங்களுடைய முதல்வரை பற்றியும் எங்கள் ஆட்சியை பற்றியும் நாங்கள் சொன்னது. ஏன்னா நாங்க தமிழக வெற்றி கழகத்தையும் எங்களுடைய முதல்வரையும் பற்றி சொன்னோம்னா எங்களுக்கு நேரம் போறதே தெரியாது. என்ன பண்றது? ஓம் சக்தி பராசக்தி, எல்லோரையும் காப்பாத்துங்க சக்தி. சரி, நான் நேரடியா எங்களோட தொகுதியோட கோரிக்கைகளுக்கு உள்ளே வந்துடுறேன். மக்கள் கிட்ட சென்று உங்களோட கோரிக்கைகள் என்ன அப்படின்னு நாங்க கேட்டோம். மக்கள் கிட்ட போய் உங்க கோரிக்கைகள் என்ன நாங்க கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை அப்படின்னு. என்ன, எந்த குறையுமே இல்லையா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு குறை கூட இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அடிப்படை வசதிகள் ஏதாவது இருந்தால் தானே அதுல குறை என்று ஒன்று இருக்கும். வசதியா இல்லாத பொழுது எப்படி குறை இருக்கும் என்று எங்கள்கிட்ட கேட்டாங்க. பல வருஷமா பைப் கனெக்ஷனே இல்ல, இதுல தண்ணி எப்படி வரும்னு கேக்குறாங்க. ரோடு வசதியே இல்ல, இதுல பேட்ச் ஒர்க் எப்படி வரும்னு கேக்குறாங்க. நிலமே இல்ல, எப்படி பட்டா கேக்குறதுன்னு கேக்குறாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆனால் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு சக்தி வாய்ந்தது தெரியுங்களா? இந்த ஆனால் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய சக்தி இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எதிர்கட்சியினர் அவர்களுக்கு ரொம்பவே பொருந்தும். சில நல்ல விஷயங்களை செய்தாலும் கூட ஆனால் அப்படிங்கிற வார்த்தைமே இல்லாம போயிரும். உதாரணத்திற்கு, ஆங்காங்கே ரோடு போட்டார்கள், ஆனால் பேட்ச் ஒர்க். வீடு கட்டி கொடுத்தார்கள், ஆனால் பேட்ச் ஒர்க். அரசியலில் பலருக்கும் வாய்ப்பு கொடுத்தார்கள், ஆனால் அவற்றையெல்லாம் அவர்களின் குடும்ப உறவுகளுக்கே வழங்கினார்கள். பாலம் கட்டினார்கள், ஆனால் கான்ட்ராக்டர்களை தனது கைக்குள்ளேயே வைத்திருந்தார்கள். இன்னும் இப்படி பல ஆனாக்கள் உள்ளன. இருக்கிற தொகுதியிலேயே மிகவும் பின்தங்கிய தொகுதி எங்களுடைய கிருஷ்ணராயபுரம் தொகுதி தான். யானை கட்டி போரடித்த எனது சேர நாட்டு மண்ணிலே இன்று 3 நேரமும் முழுதாய் அமர்ந்து சாப்பிட உணவில்லை, குழந்தைகளுக்கு தரமான கல்வி இல்லை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, விவசாயிகளுக்கு நிலம் இல்லை, உண்ண உணவில்லை, சுகாதாரமான ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை, உடுக்க உடை இல்லை, இருக்க நல்ல இல்லம் இல்லை. இப்படி இல்லை 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 என்னும் வார்த்தை மட்டும்தான் கிருஷ்ணராயபுரம் தொகுதி முழுவதுமாய் நிறைந்து கிடக்கிறது. என்னதான் பண்ணீங்க? மாறி மாறி ஆண்டீர்கள். தமிழகத்தை மட்டுமல்ல, எல்லாத்தையுமே மாறி மாறி ஆண்டீங்க. ஆனா மக்களுக்கு முழுவதுமான எந்த வசதியுமே நீங்க செஞ்சு தரவே இல்லை. கிருஷ்ணராயபுரம் மக்களே, இனி நீங்கள் சற்றும் கவலை கொள்ள தேவையில்லை. நம்ம முதல்வர் இருக்கிறார். சிறிது நாட்கள் காத்திருங்கள், ஒட்டுமொத்த நலத்திட்டங்களையும் நமக்கே செய்து கொடுப்பார். 3 மாதங்களிலேயே எவ்வளவு மாற்றங்களையும் நலத்திட்டங்களையும் கொடுத்திருக்கிறார், இனியும் செய்வார். மக்களின் இன்னல்களில் பங்கெடுக்கும் ஒரு அற்புதமான முதல்வர் நமக்கு கிடைத்திருக்கிறார். முதல்வருக்கும் மக்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாய் இருந்து சட்ட உறுப்பினர்களாக நாங்கள் அனைவரும் செயல்படுவோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் 7 ஒன்றியம், 4 பேரூர் கழகம், ஒரு நகரம் என்று உள்ளது. அவற்றில் நான் முக்கிய கோரிக்கைகளை மட்டும் இங்கே முன்னெடுத்து வைக்கிறேன். மீதமுள்ளவற்றை அவை குறிப்பிலே ஏற்றுவிடுகிறேன். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.